ஆரி எம்ப்ராய்டரிக்கான லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜூன் 26 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல் ஆரி எம்ப்ராய்டரி கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவாக கிளாஸஸ் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஃபுல் கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரொஃபஷ்னல் ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ண எக்ஸசைஸ் டிசைன்ஸ், ப்ராஜெக்ட் டிசைன்ஸ், ஸ்டிச்சர்ஸோட ப்ராக்டிஸ், அவங்களோட ப்ளவுஸ் டிசைன்ஸ், அவங்க நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்ட ஹிப் பெல்ட், டாசல்ஸ் இது எல்லாமே லாஸ்ட்டு ஃபைலாக ரெடி பண்ணி நமக்கு கொரியர் அனுப்புவாங்க. ஸோ அதோட வெரிஃபிகேஷன் பார்த்து தான் அவங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்து சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் பேட்ச்சில் முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு 2-3 ரெக்கார்ட் இப்போ நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 3 ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றா நம்ம அன்பாக்சிங் பண்ணி அவங்களோட ஃபைல் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது என்னோட ஆரி ஸ்டூடெண்ட் ஜெயரம்யா, அவங்களோட ரெக்கார்ட் ஆல்பமும் ப்ளஸ் அவங்க பண்ண ப்ளவுஸ் டிசைனும். ஸோ அழகாக ரெண்டுமே செப்பரேட்டாக கவர் போட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அவங்களோட ரெக்கார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கோர்ஸோட சிலபஸ் ஃபுல்லாக அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து அவங்களோட ஸ்டிச்சர்ஸோட ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நார்மல் ஆரி ஒர்க் அப்படின்னாலே என்னது பேசிக் செயின் ப்ராக்டிஸ். ஸோ செயின் ப்ராக்டிஸ், ஷூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, தென் ஷூயிங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எண்ட் நாட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, தென் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது, தென் செயின் ஸ்டிச்மே ஒவ்வொரு சைஸில், அதாவது என்னென்ன ஷேப்புக்கு என்னென்ன சைஸில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ், தென் எக்ஸசைஸ் டிசைன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக செயின் ஸ்டிச் பழகியாச்சு அப்படின்னா அது பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் டிசைன் போடுவோம். ஸோ அதுவுமே அழகாக சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களோட எக்ஸசைஸ் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக அவங்க ப்ளவுஸ் முடிக்கும்போது அவங்களோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோர்ஸில் அவங்க கற்றுக்கிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஷேப்ஸோட கார்னர்ஸ்லாம் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுத்து பண்ணலை. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் அப்போவே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க நான் நெக்ஸ்ட்டு பண்ணுறப்ப கரெக்ட் பண்ணிக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது அவங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இந்த ரெக்கார்ட்லேயே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ். தென் சில்க் த்ரெட்லேயுமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் டிசைன். சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப த்ரெட் நல்லா கட் ஆகிட்டு இருக்கு, வரமாட்டேங்குது, எண்ணாட் போட வரல அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளோட கிளாஸில் ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு, ஒரு 1 வீக்கில் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அவங்களோட ஒர்க் ஸ்டிச்சஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ், பீட்ஸ் யூஸ் பண்ணுறது, பீட்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுறது, சிம்பிளாக மினி நெக் பண்ணுறது, மினி செக் பேட்டர்னில் ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸசைஸ் டிசைன், பீட்ஸு, சீக்வென்ஸ், ஃபுல்லாக தாம்பூர் ஃபில்லிங் பீட்ஸ் யூஸ் பண்ணி தாம்பூர் பேட்டர்னில் ஃபில் பண்ணுறது. ஸோ இது அவங்களோட எக்ஸசைஸ் டிசைன். இது லாஸ்ட்டாக பண்ணது தான், தாம்பூர் ப்ராஜெக்ட்டுக்கான லாஸ்ட்டாக பண்ண சொல்லியிருந்தது. அவங்க அந்த த்ரெட் ஒர்க்லேயே அதை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது லாஸ்ட்டாக பண்ணின எக்ஸசைஸ் டிசைன் தான். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஐ பார்ட்லாம் பாருங்கள் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, பீட்ஸால் ஹைலைட் பண்ணி வேறு ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவுமே த்ரெட் ஒர்க்கால் ஃபுல் டிசைனும் கொடுத்துருக்காங்க. தென் த்ரெட் ஒர்க்கில் ஃபில்லிங் மெத்தட்ஸ், ஸோ லீஃப் ஃபில் பண்ணுறது, ஃப்ளவர் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபெதர்ஸ் ஃபில் பண்ணுறது, மினி ஸ்லீவ் பேட்டர்ன். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது காமனாக
ஃபெதர் ஸ்டிச் பேட்டர்னில் ஸ்லீவ் டிசைன்ஸ் ஃபுல் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் விரும்புவாங்க. ஸோ இதுவுமே சின்னதாக சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்னாக போடும்போது தான் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கிளாஸில் பேசிக்காக காமனான ஸ்லீவ், காமன் நெக் பேட்டர்ன் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக மினி நெக்கு, மினி ஸ்லீவ்லாம் போட சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஃபெதர் ஸ்டிச் பேட்டர்னுமே அழகாக ஸ்லீவ் பேட்டர்னில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட ப்ராக்டிஸும். தென் இதுவும் பாருங்கள் பீகாக், அதுலேயே ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், தென் ஃபெதர்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணது. ஸோ எம்பர்ஸ்ட் ஒர்க்கு த்ரெட்லேயே எம்பர்ஸ்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மிரர் ஒர்க், பீட்ஸ். ஸோ பீட்ஸ்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி லோட் பண்ணுறது. கட் ஒர்க். ஸோ கட் ஒர்க் எப்படி நம்ம வந்து பர்டிகுலர் ஃபேப்ரிக்கை கீழே எதுவுமே, அதாவது ஸ்கின் வெளியே தெரிகிற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னில் கட் ஒர்க் பண்ணிவிட்டு கீழே ஹேங்கிங்ஸ்மே கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் பாருங்கள் மினி நெக் பேட்டர்ன், கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி, கட் பீட்ஸும் கலர் பீட்ஸும் யூஸ் பண்ணி அழகான ஒரு எக்ஸசைஸ் டிசைன். பீட்ஸ், வாட்டர் ஃபில்லிங், காயின் ஒர்க், ஜர்தோசி ஒர்க். ஸோ ஜர்தோசி ஒர்க்குக்கான எக்ஸசைஸ் டிசைன்ஸ். பேட்ச் ஒர்க், ஃபேப்ரிக் நம்ம கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி பேட்ச் ஒர்க்காக எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது. ஸோ இது நம்மளோட கிளாஸில் 50 ஸ்டிச்சஸ் நம்ம வந்து கற்றுக்கிட்ட 50 ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் டிசைன், ஒரு ப்ராஜெக்ட் டிசைனாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராஜெக்ட் டிசைன், ஓன் டிசைன் அவங்க எடுத்து, ஸோ என்னென்ன பிளேஸ்க்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ப்ராப்பராக கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக ஒரு ப்ராஜெக்ட் டிசைன்மே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி புட்டாஸ் ஒர்க். ஸோ புட்டாஸ் ஒர்க் அது இதுவுமே அவங்களோட ஓன் க்ரியேட்டிவ் ஐடியா தான். ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் பாருங்கள் டாசல்ஸ், ஹிப்பெல்ட், ஹிப்பெல்ட் பாருங்கள் த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க் மிக்சடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைக்கு ஒரு ஹிப்பெல்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழேயுமே பாருங்கள் ஹேங்கிங்ஸ்மே கொடுத்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ ஹிப்பெல்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே பேட்டர்னுக்கு மேட்சிங்காக டாசல். ஸோ இது வந்து கோன் பேட்டர்னில் வர்ற டாசல். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் கோன் பேட்டர்னில் வர்ற டிசைன் ஹிப்பெல்ட்டுக்கு மேட்சிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அவங்களோட ரெக்கார்ட் ஆல்பம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களோட ப்ளவுஸ் டிசைன் பார்த்துடலாம். ஸோ 3 ப்ளவுஸ் டிசைன்ஸ் போட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டும் பீடும் மிக்சடாக ஒர்க் பண்ண ஆரி ப்ளவுஸ் தான். த்ரெட் ஒர்க்கும் பீட் ஒர்க்கும் மிக்சடாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவ்ஸ்மே ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்டர் ஃபுல்லாக பீட்ஸு, செயின் ஸ்டோன், த்ரெட் லோடிங் இந்த மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக கொடி பேட்டர்ன், பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க் மிக்சடாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக் நெக்கு பாருங்கள் வாட்டர் ஃபில்லிங், பீகாக் டிசைன் இந்த மாதிரிலாம் கொடுத்து சூப்பராக ப்ளவுஸ் டிசைனுமே அழகாக த்ரெட்டும் பீடும் மிக்சடாக சூப்பராக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு திலகம் ஷேப்பில் டாசல்மே அதுக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அவங்களோட ஜர்தோசி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்துடலாம். ஸோ ஜர்தோசி ஒர்க் ப்ளவுஸுமே ரொம்ப சூப்பராக கிராண்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்லீவ் பார்த்துடலாம். ஸோ ஸ்லீவ் பாருங்கள் ஃபுல்லாகவுமே ஜர்தோசி ஒர்க் தான், அழகாக சூப்பராக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பேக் நெக்லேயும் அதே மாதிரி தான் ஜர்தோசி ஒர்க் தான் பேக் நெக்லேயுமே கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டாசல் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அழகாக பால் மேக்கிங் நம்மளோட கிளாஸில் சொல்லி கொடுத்த இந்த பால் மேக்கிங் ப்ளஸ் அதுக்கு மேலே ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் போட்டு ரெண்டும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிராண்டாக சூப்பராக ஒரு டாசல்மே டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட நெட்வொர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெட் டிசைன் ப்ளவுஸுக்கு அவங்க பீட்ஸ் ஒர்க், த்ரெட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் இது எல்லாமே மிக்சடாக நெட்வொர்க் ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் நெக் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கிராண்டாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் பேட்டர்ன் கொடுத்து அதில் நெட் அட்டாச் பண்ணிவிட்டு
நெட்டில் உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக பீட் லைன் கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்கள் ஸ்டோன்ஸ், பீட்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க். ஸோ ஃபுல்லாகவுமே அழகாக ஒரு ப்ரைடல் லுக் கொடுக்குற மாதிரி, ஒரு ஹெவி லுக் கொடுக்குற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்கில் பண்ணியிருக்கிற அதே டிசைனை ஸ்லீவ் பேட்டர்ன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்லீவ்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக, அதாவது ஒரு கீழே பார்டர் டிசைன் கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படியே மேலே, ஸோ பாருங்கள் ஃபுல் ஸ்லீவ் அப்படியே கவர் ஆகிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்லீவில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃப்ளார் இருக்கலாம், ஸோ லோட்டஸ் மாதிரி ஒரு ஃப்ளார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஃப்ளவர் டேசல் லைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேசல் பாருங்கள் இந்த மாதிரி கீழே லோட்டஸ் ஃப்ளார், மேலே இந்த மாதிரி திலகம் மாடல் வர மாதிரி ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்த டேசல்ஸ், நெட்வொர்க் இது எல்லாமே அவங்க அழகாக சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி 3 ப்ளவுஸ் டிசைனுமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபைல் ஆல்பமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களோட ஸ்டிச்சஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக 3 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிளியராக நமக்கே தெரியுது பார்க்கும்போது. இப்போ நம்ம பார்த்தது ஜெயரம்யா சிஸ்டரோட ப்ளவுஸ் அண்ட் ரெக்கார்ட் ஃபைல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெயரம்யா சிஸ்டம். ஸோ இவங்க நம்மளோட லாஸ்ட் பேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஆரி டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கோர்ஸ் கம்மிங் ஜூன் 26 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.